பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் கூட ஒரு அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். பிரியமானவர்களை, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவனா? இன்றைக்கும் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கல்வி தகுதியை வைத்து மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லை என்று சொன்னால் நம் வேலைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? நாம் வாங்குகிற சம்பளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா? இல்லை என்றால் நம்முடைய நிலம், நம்முடைய பங்களா, நம்முடைய கார், நான் இத்தனை கார் வைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய பங்களாவிற்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லி நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களை, வேதம் அழகாக சொல்லுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவனா? பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மளுடைய பெருமை. தேவன் அதை மிகவும் வெறுக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து வருகிறார் பாருங்களேன். இன்னும் கூட சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். பிரியமானவர்களே, ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாரும் விழுந்து போனார்கள் பாருங்களேன். ஆனால் எவன் ஒருவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறானோ அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை என்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் கல்வி கிடையாது, என்னிடத்தில் திறமை கிடையாது, என்னிடத்துல எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது, அழகு கிடையாது, சொத்து கிடையாது, பங்களா கிடையாது, என்னிடத்துல மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்துல கார் கிடையாது என்று எதுவுமே கிடையாது. ஆனால் நான் மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்று உண்டு, என் தேவனாகிய கிறிஸ்து. அவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். பிரியமானவர்களை, நம்மை விட்டு யாராலையும் எடுக்க கூட முடியாத சொத்து என்பதை நம் இயேசு கிறிஸ்து தான். நம்மை விட்டு யாராலும் எடுக்க கூட முடியாத ஒரு பங்கு என்று சொன்னால் அது இயேசுவே தான். பாருங்களேன், நம்மகிட்ட இருக்கிற சொத்து கூட அநேகர் என்ன செஞ்சிடலாம், துரோகத்தினால அபகரிச்சுட்டு போயிடலாம், நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா நம்மள இருக்கிற இயேசு கிறிஸ்துவை யாராலையும் எடுக்க முடியாது. சிலர் அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாம். என்கிட்ட அது இருக்கு, என்கிட்ட இது இருக்கு, என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு, நான் அதிகாரத்துல இருக்கிறேன், நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இப்படி நடக்கும், நான் ஒரு சொடக்கு போட்டா போதும் இப்படி நடக்கும், நான் சொன்னது சொன்னபடியே தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு